ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல சாஃப்டான வட்டலப்பம், அதாவது புட்டிங்னு சொல்லுவாங்க. அது எப்படி சாஃப்டாக நம்ம வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிப்போம். இதை நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இப்போது 9 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதுபடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 9 முட்டை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் 9 முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிடுறேன். ஒம்பது முட்டையும் நல்லா உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அந்த மஞ்சக்கரு எங்கேயுமே கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போது இந்த குட்டி டம்ளரில் நான் 2 கப் ஜீனி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஜீனி நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. முட்டையும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடணும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நெய் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம முட்டையும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நான் ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்கு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக முட்டையில் கொழுப்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அது இருந்துச்சு அப்படின்னா இது ஆறிடுச்சுனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதாவது முட்டை கவுச்சி அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதனால் இதை நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம், அந்த கொழுப்பு மாதிரி உள்ளதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் தெரியாது. நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பவுடர் பண்ண அந்த முந்திரி பவுடரை ஆட் பண்ணிப்போம். இது கூட 4 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் காய்ச்சின பால். இது எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம அடியில் நெய் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த நெய்யை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு அப்படியே கலக்கி விடாமல் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நான் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி உள்ளே வச்சு, நான் இந்த பாத்திரத்தை உள்ளே வைக்கிற மாதிரி குட்டியாக ஒரு கலவடை ஒன்று போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை உள்ளே செட் பண்ணிடுறோம். இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக வைக்காமல் சிம்லேயே 3/4 மணி நேரம் இருக்கணும். 3/4 மணி நேரம் இது ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுடணும். நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணணும். இதை நம்ம நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கான புட்டிங் வட்டலப்பம் ரெடி. நல்ல சாஃப்டான வட்டலப்பம். இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.